ஹாய் கைஸ், டே 1ல சென்னையிலேருந்து கிளம்பி ஒர்க்கில் கிளிஃப் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு டே 2. இன்னைக்கு என்ன பிளான்னா, கிளம்பி முந்த்ரா ஐலாண்ட் போயிட்டு அங்கே போய் கயாக்கிங் பண்ண போகிறோம். போகிற வழியில் என்னென்ன பண்ணுறோம், எப்படி என்ஜாய் பண்ணுறோன்றத அப்கமிங் கிளிப்ஸில் பாருங்கள். கிளம்பி வந்தாச்சு. நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே மச்சான், இப்போ எங்கே போகிறோம்? இப்படிதான் இருக்கும் எங்களோட பிளான். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா. டேய் டைம் ஆயிடுச்சுடா, கிளம்பலாம்டா. ஏன்டா லேட் பண்ணிருக்கீங்க? டேய் ஏன்டா லேட் பண்ணிருக்கீங்க? டைம் ஆச்சு. கிளம்பிட்டோம் காய்ஸ், கார் எடுத்தாச்சு. காய்ஸ், ஒரு வழியா சாப்பிட ஒரு கடைக்கு வந்தாச்சு. கடை பேர் வந்துட்டு இதான். மலையாளி சாரேஸ் இருந்தீங்கன்னா படிச்சு சொல்லுங்க, எங்களுக்கு சத்தியமா கடை பேர் தெரியல. உள்ள போய் சாப்பாடு எப்படி இருக்குன்றத சாப்பிட்டுட்டு நான் சொல்றேன், ஓகேவா? பாய்ஸ் முன்னாடி விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்க போனாங்கன்னு தெரியலையே. விட்டு முன்னாடி போனானுங்க, எங்க போனாங்கன்னு சத்தியமா தெரியல. ஐயோ, கிச்சன் உள்ள வந்துட்டாங்க தெரியாம. இங்கதான் போட்டுருக்கேன், இதான் நினைக்கல. உள்ளதான் போய் உட்காந்துருக்கானே. கண்டுபிடிச்சாச்சு. நம்ம பாய்ஸ் இங்கதான் இருக்காங்க. காய்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துடுச்சு. நான் காட்டுற பாருங்க. பிரியாணி, அப்புறம் அல்ஃபாம் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்னும் ஒரு சில டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்துட்டே இருக்கு, வந்தோடனே காட்டுறேன். ஓகே, திருட்டு பசங்களாக இருக்காங்க கைஸ். ஒரு ஃபுல் சிக்கன் பீஸா அவன் மட்டும் தட்டில் வச்சிருக்கான். நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிடலாம். ரொம்ப சூடா இருக்கு. உங்களுக்கு எல்லாமே சூடாதான் தான் இருக்கு. முந்திரிலாம் போட்டிருக்காங்க கைஸ் பிரியாணியில். கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. உண்மையை சொல்லணும்னா ஓகே, ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, டிப்பிக்கல் கேரளா ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. பிரியாணியில் முந்திரி, அப்புறம் இந்த ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஏதோ ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ள போட்டிருந்தாங்க. நமக்கு அதெல்லாம் நார்மலாக செட்டே ஆகாது. நமக்கு நல்லா காரசாரமான பிரியாணி. க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர். இருடா தம்பி, நான் பேசிடுறேன். நீ முறைக்கிறியா? நீ இல்லை, நான் பக்கத்தில் நிற்க சொல்லியிருக்கேன். ஓகே, எதுக்கு பாடி கார்டா? செட் ப்ராப்பர்ட்டி. சரி நீ சாப்பிட்டே பழக்கம். கைஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணி போகிறப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதே சரியான ஜாலி தான். 5000 ஓரியோ, ஐஸ்கிரீமு, அது இல்லாமல் இன்னும் பப்ஸு, சமோசா எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கோம். காரில் போகிறப்போ ஜாலியாக சாப்பிட்டே போகிறோம். கைஸ், முந்த்ரா ஐலாண்ட் போகிற வழியில் எடவான ஒரு இடத்துல ஒரு பீச் இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு வந்தோம். அந்த ஸ்பாட் செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு நான் விஷுவல்ஸ் போடுறேன், நீங்கள் பாருங்கள். சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் இந்த அங்கே ஒரு எட்ஜு மாதிரி இருக்குது. அங்கே நின்று பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம பாய்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க. நிஜமாவே ஏதோ ஃபாரின்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. எனக்கு அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. விஷுவல்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதுவும் அங்க லாங்ல ஃபுல்லா தென்னை மரம். ரெசார்ட்டா வீடான்னு தெரியல, ஆனால் ஏதோ கட்டி வச்சிருக்காங்க. மஜாவா இருக்கு. இங்க ஃபுல்லா நம்ம பாய்ஸ் போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. இதோ அங்க பாருங்க கைஸ், ஏதோ ரெசார்ட்டா அது என்ன வீடான்னு தெரியல, ஆனால் ஏதோ கட்டி வச்சிருக்காங்க. quantity or even guys, actually இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கன்சர்ன் ஃபார்ம்.
இன்கேஸ் கயாக்கிங் பண்ணுறப்ப நமக்கு எதாவது ஆச்சுன்னா அதுக்கான ஃபார்ம் தான் இது. ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு எங்களை காப்பாற்றுவாங்க. காய்ஸ் இப்போ லாஸ்ட்டாக நம்ம கன்சென்ட் ஃபார்ம் சைன் பண்ணியாச்சு. அதில் ஆக்சுவலாக நம்ம என்ன கேட்குறாங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸு ப்ளஸ் நம்ம ஆல்டர்னேட் டீட்டெயில்ஸ், அதாச்சும் நம்ம அம்மாவோ அப்பாவோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், ஃபோன் நம்பர். ஏன்னா இன்கேஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சினா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படி எதுவும் ஆகாது. பட் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடு இது எல்லா இடத்துலையும் பண்ணுறது தான். ஸோ எந்த பயமும் இல்லை. இப்போது பேண்ட்டு ஷர்ட்டு ஷூ எல்லாம் போட்டு போகக்கூடாது. நம்ம ஷார்ட்ஸ் டிஷர்ட் ஷூஸ் இல்லாமல் தான் போகணும். ஸோ அதுக்காக சேஞ்ச் பண்ண வந்திருக்கோம். நம்ம பாய்ஸ் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் டைம் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓ கைஸ் போட்டா இங்கே எல்லாம் பாருங்கள் எடுத்து சுற்றுறேன்னு வையன். கைஸ் லைஃப் ஜாக்கெட்டு அப்புறம் கையில் இது என்னது துடுப்பு எல்லாம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் ட்ரைனிங் கிளாஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதோ அவர் அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டுருக்கிறது தான் ட்ரைனரு. நம்ம கூட இன்னும் கற்றுக்க நிறைய பேர் இருக்காங்க. கைஸ் கிளம்பியாச்சு. இங்கே வந்துட்டு ஒன்று டியூவலாக போகலாம் ஒரு போட்டில், ஆர் சோலோவாக போகலாம். நாங்கள் எல்லாருமே சோலோவாக போகலாம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். போயிட்டு எப்படி வர போகிறேன்னு தெரில, பார்ப்போம். நம்ம பாய்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயாச்சு. பறந்தே தீர்றோம், மிதக்கிறோம். காய்ஸ் நம்ம பாய்ஸ் எல்லாம் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அரவிந்த், இங்கே லட்சு, லோகா ஏறிட்டான், கார்த்தியும் ஏறிட்டான், நான் ஸ்ரீஜித்து, நான் ஆதி, அப்புறம் நான் இருக்கேன். காய்ஸ் எல்லாம் வந்துட்டோம். நம்ம பாய்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. இங்கே ஒரு குட்டி ஸ்டாப்பா, மஜாவாக இருக்கு ஓட்டுறதுக்கு. என்ன கை தான் கொஞ்சம் வலிக்குது. நம்ம ஏதோ ஒரு அத்லட்டிக் பாடினால ஓடின்னு வந்துட்டோம். மஜாவாக இருக்கான சீரியஸாக ஓட்ட. இங்கே பாரு நம்ம பாய்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் ஸ்டார்டிங்கில் மாட்டேன் நான் சேரல. வந்தானா இல்லைன்னு தெரியல. இப்போ வரைக்கும் வந்துருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம பாய்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. 6.5 hours later. காய்ஸ் லாஸ்ட்டாக முன்ரோ ஐலாண்டில் கயாக்கிங் பண்ணோம். அதுக்கடுத்து அவங்களோட இடத்துல போய் நிறுத்தினாங்க. அங்கே ஜாலியாக ஸ்விம் பண்ணோம். எல்லாம் முடிச்சுட்டு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ சாப்பிட்டு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லூலு மால் வந்திருக்கோம். அது எங்கே இருக்க பார்க்காதே லூலு மால் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம்ல இருக்க லூலு மால். இதான் இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் மால். இங்கே வந்துட்டு கேஎஃப்சியில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிருக்கோம். சாப்பிட்டு நெக்ஸ்ட் நான் ஒரு தடவை அப்டேட் பண்ணுறேன் வீடியோவில். இது வரைக்கும் வாழ்க்கையில அந்த மாதிரி ரைடை நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் வந்துட்டு லூலு மால் ட்ரிவாண்ட்ரமில் தான் இருக்குது இது. காய்ஸ் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மால் வந்துட்டு கடல் மாதிரி இருக்குது. எல்லா பக்கமும் போகுது, எல்லா பக்கமும் கூட்டம் இருக்குது. சூப்பராக இருக்குது, செம்ம வைபாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லா கடையுமே வந்துட்டு செம்ம ஆக்குபைடாக தான் இருக்குது. கேஎஃப்சியில் வந்துட்டு ஃபுட்டு ரெடியாக லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணலான்னு சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். கீழே ஏதோ துணி கடைலாம் நிறைய இருக்குது. இங்கே சும்மா சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். காய்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு மால் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு ரூமுக்கே வந்துட்டோம். அப்புறம்
இன்னைக்கு தூங்கி எழுந்து நாளைக்கு எங்கே போகிறோன்றத நாளைக்கு வீடியோவில் பாருங்கள். பாய்.